நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கான ஒரு சூப்பரான ஐடியாவோட தான் வந்திருக்கேன். ஸோ தயவுசெய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெஸ்ட் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு வருஷக்கணக்காக வெயிட் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனவரியில் வந்து டெஸ்ட் ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கான இந்த வீடியோ தான். இந்த மாதிரி வருஷக்கணக்காக மாதக்கணக்காக வெயிட் பண்ணுறதுனால உங்களால் வெளிநாடும் போக முடியலை, இங்கேயும் வந்து குறைவான அமௌண்ட்டு தான் சம்பாதிக்க முடியுது. ஸோ டெஸ்ட் அடிக்கவும் போக முடியல, எதுவுமே பண்ண முடியாமல் நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. டெஸ்ட் அடிச்சு தான் போவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நான் வேறு மற்ற பர்மிட் பிசிஎம் சிபிஆர் இதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்றது ரொம்ப குறியாக இருக்கிறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ, உங்களுக்காக ஒரு நல்ல ஐடியாவோட வந்திருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாடும் போக முடியும், டெஸ்ட்டும் அடிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெஸ்ட் அடிச்சு போகிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே அப்படின்னு தான் நானே சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மற்ற பாஸ்லலாம் நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகமான அமௌண்ட் கட்டணும். திருப்பி போயிட்டு திருப்பி வந்துட்டீங்க, திருப்பி போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்களோ அதே அமௌண்ட் தான் கட்டுற மாதிரி இருக்கும். பெரிய லெவலில் வந்து மாற்றம் இருக்காது. இப்படியே ஒவ்வொரு டைம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் வேறு கம்பெனிக்கு மாறுறப்ப அதிகமான அமௌண்ட் கட்டுனீங்க அப்படின்னா உங்களால் பெருசாக சம்பாதிக்க முடியாது. ஸோ வரவும் திருப்பி போய் சம்பாதிப்பீங்க, திருப்பி வந்து பணத்தை கட்டுவீங்க, திருப்பி போய் சம்பாதிப்பீங்க, இப்படி இருக்கும். ஆனால் டெஸ்ட் அடிச்சு போகிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நீங்கள் 3.5 4 லட்சம், ஒரு சில கம்பெனிகளுக்கு 5 லட்சம் கூட வாங்குறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டி போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் போகல நீங்கள் வந்து 80,000 90,000 1 லட்சம் இந்த மாதிரி வந்து ரொம்ப குறைவான அமௌண்ட்டையும் நீங்கள் ஃப்ரீயாக கூட உங்களால் போக முடியும். இது வந்து மிகப்பெரிய ப்ளஸ். அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் அடிச்சு போனீங்க அப்படின்னா லாங் டைம் வந்து சிங்கப்பூரில் இருக்க முடியும். டெஸ்ட் அடித்தவங்களுக்கு தான் வந்து ஈஸியாக வேலையும் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இருந்து வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த கம்பெனியில் போகிறதுக்கு இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக நீங்கள் டெஸ்ட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா சம்பளமும் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போயில $18, ஒரு 2 வருஷம் ஒரு கம்பெனியில் இருந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு $20-21 கிடைக்கும். இந்த 2 வருஷத்தில் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா $24-25 கிடைக்கிறதுல வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் அடிச்சு தான் போகணுன்றது சூப்பர் ஐடியா, நல்ல ஐடியா தான். ஆனால் இப்போதைக்கு சுச்சுவேஷனில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் சென்டரில் எல்லாமே வந்துட்டு கோட்டா கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சில டெஸ்ட் சென்டர் சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில டெஸ்ட் சென்டரில் மட்டும் மாதம் வந்து 30 பேர் 40 பேர் 50 பேர் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெயிட்டிங்கில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 2000-3000 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுருங்க. அட்மிஷன் போட்டுட்டு கரெக்ட் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அதை தெளிவாக அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்போ உங்களோட டேர்ன் எப்போ வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதிகபட்சம் ஒரு 2-3 மாதத்துலையோ இல்லை 4-5 மாதத்துலையோ வரும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே இருந்துருங்க. ஓகேங்களா, அதுக்குமே வந்துட்டு நீங்கள் 4-5 மாதத்தில் வரும் அப்படின்னா டிஇபி பாஸ் உங்களுக்கு ரெடி ஆச்சு அப்படின்னா சிங்கப்பூர் நீங்கள் போகலாம். ஏன்னா டிஇபி பாஸ் அப்படின்றது அதிகபட்சமே உங்களுக்கு வந்து 4 மந்த்துக்குள்ளே தான் வரும். ஸோ அந்த டிஇபி பாஸில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்மியான அமௌண்ட் கட்டி போகிறப்ப நல்ல ப்ராஃபிட். இல்லை நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறது 1 வருஷத்துக்கு மேலே ஆகும், இல்லை 2 வருஷம் கூட ஆகலாம். ஒரு சில பேர் அட்மிஷன் இன்னும் போடாமல் இருப்பீங்க. அப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரபு கண்ட்ரி நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல ஜாபாக ஃபைன் பண்ணி போகணும். ஓகேங்களா, நல்ல ஜாப் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றத கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் வந்து அரபு கண்ட்ரி போகிறப்போ 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ, இப்போ 1 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அரபு கண்ட்ரியை நான் ஏன் செலக்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அரபு கண்ட்ரிக்கு சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப கம்மி. சிங்கப்பூருக்கு பிசிஎம்ல போனோம்னா கிட்டத்தட்ட 3-3.5 லட்சம் ரூபா ஆகும். அதே அரபு கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதிகபட்ச அமௌண்ட்டே 1.20 1.30க்குள்ளே முடிஞ்சு போயிடும். 1 வருஷம் பர்மிட்டுக்கே வந்துட்டு அவ்வளோதான் அமௌண்ட் ஆகும். அப்படின்றப்ப நீங்கள் அரபு கண்ட்ரி போனீங்க அப்படின்னா சம்பளம் கம்மி தான், கண்டிப்பாக எனக்குமே தெரியும். ஆனால் அரபு கண்ட்ரியில் ஜென்ரல் ஒர்க்கராக போகாதீங்க. ஓகேங்களா, ஏதாவது ஒரு நல்ல ஜாபாக போங்க. ஸோ அந்த மாதிரி ஜாபில் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் கம்மி தான். ஆனால் நீங்கள் இந்த டெஸ்ட் அடிக்கிறதுக்காக இந்தியாவில் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமை விட சம்பளம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் அதிகம் தான். அந்த டைமில் நீங்கள் இங்கே வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கும். அதே இது நீங்கள் அரபு கண்ட்ரியில் போய் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டு அனுபவமும் கிடைக்கும், சம்பளமும் கூட கிடைக்கும். மினிமமே அரபு கண்ட்ரி 30,000 வரைக்கும் சம்பளம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டி போகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், மாதம் 30,000 உங்கள் செலவெல்லாம் போக வீட்டுக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுங்களேன், பர் இயர் வந்து எவ்வளோ நீங்கள் அனுப்ப முடியும்? கரெக்டாக வந்து 3,60,000 வந்து உங்களால் சம்பாதிக்க முடியும். நீங்கள் கட்டி போகிற அமௌண்ட்டு 1 லட்சம், சம்பாதிக்கிற அமௌண்ட்டு 3,60,000, அப்போ 2,60,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே இருந்தீங்க அப்படின்னா மாதம் 10,000 15,000 தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அப்போ கரெக்டாக இப்போ 1 இயர் முடிச்சுட்டு நீங்கள் வர்றீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டு போயிருப்பீங்க. அப்போ மாதத்துக்கு 50 பேர் அனுப்பிக்கிறாங்கன்னா கூட அந்த உங்களோட பேட்ச் வந்து அந்த டைமுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு நீங்கள் போயிடலாம். இல்லை இடையில நீங்கள் அரபு கண்ட்ரி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் போய் ஒரு 7-8 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் அப்பயே உடனே கேன்சல் பண்ணிவிட்டு வரலாம். ஓகேங்களா, நான் எமர்ஜென்சியாக போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு வந்துடலாம். அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். எதுலேயுமே வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ப்ராஃபிட் தான். நீங்கள் வந்து நல்லபடியாக, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு டைம் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஏன்னா 2 மாதம் 3 மாதத்தில் வருது அப்படின்னா நீங்கள் டிஇபி பாஸில் போகிறது சிங்கப்பூர் போகிறது தான் பெஸ்ட்டு. டிஇபி பாஸுக்கு உங்களுக்கு சிங்கப்பூராக இருந்தாலுமே இப்போ நம்ம சைட்லலாம் பார்த்தீங்கன்னா 1,30,000
அவ்வளோதான். அதிகபட்சமே 1,30,000க்குள்ளார தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அதிகமாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ 3 மாதம் 4 மாதம்னா சிங்கப்பூர் டிஇபி பாஸில் போங்க. இல்லை அதை விட அதிகமாகும் அப்படின்னா அரபு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டு அனுபவத்தையும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், அதிகமாக சம்பாரிச்ச மாதிரியும் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சே நீங்கள் சிங்கப்பூருக்கும் போயிட முடியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஐடியா. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அரபு கண்ட்ரினாவே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அரபு கண்ட்ரியில் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், சரியான அமௌண்ட்டை திருப்பி தரலாம். சிங்கப்பூர்னா எம்ஓஎம் இருக்குது, கண்டிப்பாக நம்மளால் வந்து யார் துணையுமே இல்லை, நம்மளே சர்வே பண்ணிடலாம். ஆனால் அரபு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அங்கே அந்தளவுக்கு சிங்கப்பூரை கம்பேர் பண்ணுறப்ப சேஃப்டி கம்மி ஒர்க்கர்ஸுக்கு அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ஆனால் அதுதான் அரபு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக போனீங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக அந்த ஏஜென்சி தலையிட்டு சரி பண்ணி கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களால இந்த ஏஜென்சியை ரன் பண்ண முடியாது. நம்ம ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுறது கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏஜென்சி சைட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அரபு கண்ட்ரிக்கு நான் ஏன் ஜென்ரல் ஒர்க்கரில் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்லாம் போனீங்க அப்படின்னா வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ எந்த மாதிரியான ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரக் டிரைவரு, துபாய் போர்ட்டில் வந்து டிரைவ் பண்ணுற மாதிரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வேலை, இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போனீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலை ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. சரி இந்த வேலையெல்லாம் நான் எங்கே போய் ட்ரை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நானுமே வந்து நிறையா ஜாப் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்கள் கூகுளில் போயிட்டு எஸ்ஜி தமிழன் ஜாப் வேகன்சி அப்படின்னு சொல்லி போடுங்க. எஸ்ஜி தமிழன் ஆப் வச்சுருந்தா இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எஸ்ஜி தமிழன் ஜாப் வேகன்சின்னு போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும். டிஇபி பாஸும் இருக்கும், அரபு கண்ட்ரிக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும். இது எல்லா ஜாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் வந்து 100+ 1000+ லைசன்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஏஜென்சி மூலமாக வர்றது. ஸோ வந்து அவங்க ஏமாத்துறதுக்கோ பொய் சொல்கிறதுக்கோ எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் உள்ளே ஃபுல்லாக படித்து பாருங்கள். அது என்ன வேலை, ஏஜ் லிமிட் எவ்வளவு, ஹைட் எவ்வளோ கேட்டிருக்காங்க, வெயிட் எவ்வளோ கேட்டிருக்காங்க, சம்பளம் எவ்வளோ பணம் கட்டணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு எல்லாத்தையும் படித்து பாருங்கள். அது எல்லாமே உங்களுக்கு குவாலிஃபைடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த யார் டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, யார் நம்பருக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்களோ அவங்க நம்பருக்கோ இல்லை அவங்க டெலகிராம் ஐடிக்கோ இல்லை அவங்க இமெயில் ஐடிக்கோ நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு அங்கேருந்து கால் வரும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் நேராக ஏஜென்சிகிட்ட போய் அவங்களோட லைசன்ஸை பார்த்துட்டு கூட அவங்க 1000+ இல்லை 100+ லைசன்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு கூட நீங்கள் அங்கேயே இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நல்லபடியாக போகலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பெஸ்ட்டான வே அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லை உங்கள் சைடு ஏதாவது ஏஜென்சி இருக்காங்க, யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க லைசன்ஸ்டு ஏஜென்சியாக செக் பண்ணிவிட்டு அவங்க மூலமாகவும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் இயரும் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டா வந்து அதிகமாக வாய்ப்புகள் குறைவு தான். ஜனவரியில் அதிகமாகாது, அதுக்கப்புறம் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறது தெரியலை. மார்ச் ஏப்ரலுக்கு மேலே எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ வந்து இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணுறது இன்னும் 6லேருந்து 1 வருஷம் கூட ஆகலாம். அப்படின்றப்ப அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவமாகவும் இருக்கும், ஓரளவுக்கு சம்பாதிக்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.